அழிவின் வாசல்களை திறந்து விடுவான். அழிவின் வாசல்களை திறந்து விடுவான். அதில் நாம் ஒருபொழுதும் அகப்பட்டு விடக் கூடாது. அதனால்தான் மார்க்கம் முதல்ல இசை ஹராம், இசை ஹராம், மனிதனை சிந்திக்க வைக்காது. இசையில் லயிக்கக்கூடியவன் அவனுடைய இதயம் இறைவனை பற்றி சிந்திக்காது, மற்ற எந்த விஷயங்களையும் சிந்திக்காது. அப்ப அதுல முதல் விதை பெறுவது இசை. அதற்கு அடுத்ததாக ஆண் பெண் கலப்பு. இதெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்குதா இல்லையா? நம்ம சாதாரணமாக வியாபாரத்துல ஹலால் ஹராம பேர்றோம். வியாபாரத்துல ஹலால் ஹராம பேணக்கூடிய நாம மற்ற உணவு பண்ட விஷயங்களிலே ஹலால் ஹராமை பேணக்கூடிய நாம சினிமா என்கின்ற சமூக வலைத்தளங்கள் என்கின்ற வருகின்ற பொழுது அந்த எந்த காட்சியை பார்க்கணும், எந்த காட்சியை பார்க்க கூடாது தவிர்த்து கொள்கிறோமா? முடியலையே. அப்படியான எந்த விஷயங்களாவது நடைபெற்று இருக்கிறதா? ஒரு நல்ல காட்சியே இருந்தாலும் கூட அதற்குள் இருந்து கெட்ட விஷயங்களை நுழைக்கத்தானே செய்கிறார்கள். இப்படிதான் திரைப்படங்கள்லாம் இருக்குது. எந்த ஒரு திரைப்படமும் இசைகள் இல்லாமல், ஆண் பெண் கலப்பு இல்லாமல், அசிங்கங்கள் இல்லாமல், அரைக்குறை ஆடைகள் இல்லாமல் ஏதாவது திரைப்படங்கள் வந்திருக்கிறதா? ஒன்னும் வரலையே. ஆனால் இன்றைக்கு அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சில கருத்துக்கள், ஏதோ ஒரு சில நல்ல கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அதான் சொன்னேன், இந்த வைக்கோல் போர்வையில ஒரு சின்ன குண்டு ஊசியை தேடுவதை போலதான். அப்படிதான் தேடி கண்டுபிடிக்கணும். நல்ல விஷயங்களை தேடி யாரும் சினிமாவுக்கு போறதில்லை. பொழுதுபோக்குக்காக போறோம். அந்த பொழுதை எப்படி போக்குறோம்? ஹராம்ல போக்குறோம். அதானே அர்த்தம். பொழுதை போக்குவதே ஹராம். அந்த பொழுதையும் எதுல போக்குறோம்? ஹராம்ல போக்குறோம்னா இது எப்படிப்பட்ட மனநிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த உறுப்புகள் அதுல முக்கியமானவைகள் செவிப்புலன், பார்வைப்புலன் இல்லையா? அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள்ல மிக முக்கியமான நியாமத்துக்கள் செவிப்புலனும் பார்வைப்புலனும். செவிப்புலனும் பார்வைப்புலனும் இந்த இரண்டும் மனிதனது உள்ளத்தை என்ன செய்யும்னா தவறான பாதையில் பக்கம் அழைத்து செல்பவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. ஒண்ணு, அதுக்கு தான் இசை ஹராம் சொல்லுது. அதுதான் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும்னு சொல்லுது இஸ்லாம். இந்த ரெண்டு என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தவறான பாதையில் இழுத்து செல்வது.